ஹாய் வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது 11ஆம் வகுப்பு கணக்கு பதிவியல் பாடம் 12 இறுதி கணக்குகளில் பார்ட் 1 பயிற்சி கணக்கு 12. இந்த பாடத்தோட கடைசி கணக்கு இறுதி கணக்கை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ 12வது கணக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2018 மார்ச் 31ஆம் நாளன்று டெரி என்ற வியாபாரியின் ஏடுகளிலிருந்து எடுக்கப்பட்ட பின்வரும் இருப்புகளிலிருந்து வியாபார லாப நட்ட கணக்கு மற்றும் இருப்பு நிலை குறிப்பு தயாரிக்கவும். பற்றிருப்பு வரவிருப்புன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பற்றிருப்பு சைடு சரக்கிருப்பு, ரொக்கம், வங்கி, உள்ளேற்றிச்சல் செலவு, கொள்முதல், எடுப்புகள், கூலி, இயந்திரம், கடனாளிகள், அலுவலக அஞ்சல் செலவுகள், பல்வகை செலவுகள், வாடகை கொடுத்தது, அறைகலன், விற்பனை, கடன் ஈந்தோர், செலுத்ததற்குரிய மாற்றுச்சீட்டு முதல். கீழே இறுதி சரக்கிருப்பு 8000 கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் நம்ம 11 சம் போட்டிருக்கோம். வியாபார கணக்கு எப்படி போடணும்னு தெரியும், லாப நட்ட கணக்கு எப்படி போடணும்னு தெரியும், இருப்பு நிலை குறிப்பு லாஸ்ட்டு 2 கணக்காக போட்டிருக்கோம், அதுவும் எப்படி போடணும்னு தெரியும். இப்போ இதுலேயும் அதே தான், வியாபார லாப நட்ட கணக்கு மற்றும் இருப்பு நிலை குறிப்பை தயாரிக்கவும். இப்போ இது மூணையும் 11வது சம் கணக்கு போட்ட மாதிரியே 12வது கணக்கும் நம்ம போட போகிறோம். இப்போ கணக்கோட தீர்வு பார்க்க போகிறோம். புக்கை பக்கத்தில் வச்சுக்கோங்க. பக்கத்தில் வச்சுட்டு நம்ம எடுத்தோன்னே 2018 மார்ச் 31ஆம் நாளோடு முடிவடையும் டெரி என்பவரின் வியாபார லாப நட்ட கணக்கு. இப்போ வியாபார லாப நட்ட கணக்குன்னு போட்டாச்சு. விவரம் தொகை தொகை விவரம் தொகை தொகை, பற்று சைடு வரவு சைடு எழுதியாச்சு. இப்போ எடுத்தோன்னே வியாபார கணக்கில் நம்ம எடுத்தோன்னே ஃபஸ்ட்டு என்ன பார்க்கணுன்னு சொல்லியிருக்கேன், தொடக்க சரக்கிருப்பு. தொடக்க சரக்கிருப்பு இருக்கா, அதுலேயும் சரக்கிருப்புன்னு 10,000 ரூபா கொடுத்துருக்காங்க. அடுத்தது கொள்முதல். கொள்முதல் அப்படிங்கிறது வியாபார கணக்கில் போடணும். கொள்முதலுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம், கொள்முதல் திருப்பம் இருந்தால் கழிப்போம். அப்போ கொள்முதல் திருப்பம் கொடுத்துருக்கா, இல்லை. அப்போ நேரடியாக கொள்முதலை 9500 2வது காலத்தில் போட்டுறணும். இப்போ புக்கை வச்சு எது பற்று, எது வரவு, எது சொத்து, எது பொறுப்பு அப்படிங்கிறத நம்ம எழுதிட்டோம் அப்படின்னா நம்ம கணக்கு நோட்டில் இருக்கிறத கடகடன்னு சொல்லிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு தொடக்க சரக்கிருப்பு அப்படிங்கிறது வியாபார கணக்கில் பற்று, ரொக்கம் அப்படிங்கிறது சொத்து, வங்கி அப்படிங்கிறது சொத்து, உள்ளேற்றிச்செல் செலவு வியாபார கணக்கில் பற்று, கொள்முதல் வியாபார கணக்கில் பற்று, எடுப்புகள் பொறுப்பு, கூலி வியாபார கணக்கில் பற்று, இயந்திரம் சொத்து, கடனாளியும் சொத்து, அலுவலக அஞ்சல் செலவுகள் லாப நட்ட கணக்கில் பற்று சைடு, பல்வகை செலவுகள் லாப நட்ட கணக்கில் பற்று சைடு, வாடகை கொடுத்தது லாப நட்ட கணக்கில் பற்று சைடு, அறைகலன் சொத்து, விற்பனை வியாபார கணக்கில் வரவு, கடன் ஈந்தோர் பொறுப்பு, செலுத்ததற்குரிய மாற்றுச்சீட்டு பொறுப்பு முதல் பொறுப்பு. இந்த இறுதி சரக்கிருப்பு அப்படிங்கிறது வியாபார கணக்கில் வரவு சைடும் இருப்பு நிலை குறிப்பில் சொத்துக்கள் சைடும் வரும். இது 2 இடத்துல இடம்பெறும். இப்போ நம்ம முதலோட என்ன செய்வோம், நிகர லாபத்தை கூட்டுவோம், நிகர நட்டம் வந்தால் கழிப்போம், அதோட எடுப்பு இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்து கழித்து காட்டுவோம். இப்போ இதில் எது பற்றி, எது வரவு, எது வியாபார கணக்கு, லாப நட்ட கணக்கு, இருப்பு நிலை குறிப்பு அப்படிங்கிறத பார்த்தாச்சு. இப்போ கணக்கை வச்சு பார்க்கலாம். அதில் எது பற்றி, எது வரவு அப்படிங்கிறத நம்ம எழுதிட்டோம். இப்போ தொடக்க சரக்கிருப்பு 10,000, கொள்முதல் 9500 இருக்குது. கொள்முதல் திருப்பம் அப்படிங்கிறது எதுவும் இல்லை, அதனால் அதை விட்டாச்சு. உள்ளேற்றிச்சல் செலவு வியாபார கணக்கில் பற்றுன்னு பார்த்தோம், அது 750 ரூபா. கூலி 27,500. வியாபார கணக்கில் பற்று சைடு இதெல்லாம் வரும். அடுத்து வியாபார கணக்கில் வரவு சைடு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன போடுவோம், விற்பனை இருந்தால் விற்பனை திருப்பம் இருந்தால் அதோட கழிப்போம், இல்லைனா விட்டுருவோம். அடுத்தது இறுதி சரக்கிருப்பு 8000. வேறு எதுவும் வியாபார கணக்கு புக்கில் எதுவும் இல்லை. அப்போ இது எல்லாத்தையும் கூட்டணும் அப்படின்னா பற்று சைடு அதிகமாக வருது. எவ்வளோ, 1,33,250. அதை இந்த 1,28,500 8000 இது ரெண்டையும் கூட்டி இந்த 1,33,250 கழிச்சா வர ஆன்சர் 2,750. அது வந்து மொத்த நட்டம். பற்று சைடு வந்திருந்தா மொத்த லாபம், வரவு சைடு வந்திருக்கு மொத்த நட்டம் கீழே இறக்கப்பட்டது. அதோட ஆப்போசிட்டில் இந்த சைடு பற்று சைடு வந்துடும். மொத்த நட்டம் கீழே கொண்டு வரப்பட்டது,
2750. இப்போ வியாபார கணக்கு போக மீதி என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அலுவலக அஞ்சல் செலவுகள் 150, வாடகை கொடுத்தது 2500, பல்வகை செலவுகள் 850. அப்போ வரவு சைடு ஏதாவது இருக்கான்னு பார்த்தா வரவு சைடு எதுவுமே கொடுக்கல. அப்போ கூட்டினோம்னா பற்று சைடு தான் அதிகமாக 6250 இருக்குது. இங்கே கழிக்கிறதுக்கான எந்த அமௌண்ட்டும் வரவு சைடு லாப நட்ட கணக்கில் இல்லாதனால இதே அமௌண்ட்டு 6250 அப்படிங்கிறது தான் நமக்கு நிகர நட்டம். வரவு சைடு வந்தால் நட்டம், பற்று சைடு வந்தால் லாபம். இந்த நிகர நட்டத்தை நம்ம என்ன செய்யணும், முதல் கணக்கிற்கு மாற்றப்பட்டது. அடுத்தது இருப்பு நிலை குறிப்பு. 2018 மார்ச் 31ஆம் நாளோடு முடிவடையும் டெரி என்பவரின் இருப்பு நிலை குறிப்பு. இருப்பு நிலை குறிப்பில் என்னென்ன வரும், பொறுப்புகள், தொகை, சொத்துக்கள், தொகை வரும். இப்போ பொறுப்புகள் என்ன செய்வோம், முதல் இருக்கான்னு பார்த்துட்டு முதலோட நிகர லாபமாக இருந்தால் கூட்டியிருப்போம். இங்கே கொடுத்துருக்கிறது உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நிகர நட்டம் கொடுத்துருக்காங்க. அதனால நிகர நட்டத்தை கழிக்கணும். 1,62,250 கழிச்சா 93,750. அதோட எடுப்புகள்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, அதையும் சேர்த்து கழிச்சா 4,500 கிடைக்கிறது 89,250. அதுலேருந்து வேறு எது என்ன இருக்குது, கடன் நீந்தோர் இருக்குது, செலுத்துவதற்குரிய மாற்றுச்சீட்டு இருக்குது. சொத்துகள் சைடு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரொக்கம், வங்கி, இயந்திரம், கடனாளிகள், அரைக்கலன், இறுதி சரக்கிருப்பு. ரொக்கம் 2500, வங்கி 5000, இயந்திரம் 50000, கடனாளிகள் 13500, அரைக்கலன் 17250, இறுதி சரக்கிருப்பு 8000. இந்த இறுதி சரக்கிருப்பு 2 இடத்துல வரணும்னு சொன்னேன். ஒன்று சொத்துக்களில், இன்னொன்று வியாபார கணக்கில் வரவு சைடு வரும். இப்போ இதை கூட்டணும் அப்படின்னா இது எல்லாத்தையும் கூட்டினா 96,250. 2 சைடும் உங்களுக்கு என்னது ஈக்குவல் அமௌண்ட்டு, சொத்தும் பொறுப்பும் அமௌண்ட்டு ஈக்குவலாக இருக்குது. அப்போ நம்ம போட்ட கணக்கு கரெக்ட். நன்றி.